சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் கதை, என் நண்பன், என் தம்பி பொன் பார்த்திபன், எல்லாருமே அந்த காலகட்டத்திலேருந்து ஒன்றா அவரோட பயணிக்கிறோம். அன்னைக்கு எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவர் வந்து ஒரு செட்டையோ ஆக்டர்ஸையோ ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் பண்ணுறார். இதை வந்து அடுத்து வரப்போகிற எல்லாருமே சொல்ல போகிறாங்க. நான் அவ்வளோ லைவ்லியாக இருக்கும் அந்த செட். அது அவருடைய சிறப்பு அம்சம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம தலையில் பொறுப்பை குடிச்சிட்டு அவர் உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்பார். இது அதுன்னா அவர் வந்து சொல்லி கொடுக்குற இயக்குனர் கிடையாது. அப்படி அவர் வாழ வைப்பார். அது வந்து இவங்க கூட யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போதும் அதே சார்ஜ் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதை ரொம்ப சிறப்பாகவும் எந்த இடையூறும் இல்லாமல் நடத்தி கொடுத்த விக்கி, ஹாட் ஸ்டார் டீம், சாரி வேல்ஸ் டீம், ஹாட் ஸ்டார் டீம், இவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நான் இப்போ ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொன்னது வந்து ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு. வேல்ஸ் அவங்க வந்து இஸ் லைக் அ வெரி பிக் மென்டர் டு எவ்ரிபடி. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டாவது பிரதீப் ராய். பிரதீப் சார் நிறைய பேருக்கு வந்து ஐடென்டிட்டி கொடுத்துருக்கீங்க பிக் பாஸ்ல. ஸோ தட்ஸ் அ வெரி பிக் திங் அண்ட் வெரி பிக் சப்போர்ட் ஃபார் லாட்ஸ் ஆஃப் நியூ பீப்புள் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நியூ கமர்ஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். இது ஒரு ஹாட் ஸ்டார் வேல்ஸ் ரெண்டுத்தோடைய காம்பினேஷன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன். இது வந்து எப்படி அமைஞ்சிச்சுன்னா இது வந்து ஷேப் மேஜிக்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் டிரான்ஸ்லேட் ராதாமோகன் சார் கிட்ட போனேன். ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்றேன், டெவலப் பண்றேன் சார் அப்படின்னு. அதை பெருசா எலோபரேட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த சீரீஸ்ல ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி கேரக்டர், த்ரோட் காமெடி கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். சந்தோஷமா இருக்கு. அண்ட் சரி ஃபார் கேதரிங் ஹியர். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல், ஐஸ்வரி கணேஷ் சார் அண்ட் அஸ்வின். ஏன்னா அவங்களால தான் இந்த ப்ராஜெக்டே உருவானது. அண்ட் ஹாட் ஸ்டார் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு வெப் சீரிஸ்ல வந்துட்டு நான் டெபியூ ஆகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் ராதாமோகன் சார், ஐ லவ் யூ ஸோ மச். நீங்க எல்லாரும் இருக்கும்போது, இவ்வளவு அழகான பொண்ணுங்க இருக்கும்போது வந்துட்டு ராதாமோகன் சார் கிட்ட தான் எல்லாரும் லவ் யூ சொல்லுவோம். ஏன்னா அவரு இருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் a lot, thank you so much. இந்த மாதிரி ஒரு மேடையில with all of these exceptional artists and who've been in the industry for so long, I could learn a lot from them. And Radhamohan sir has been my favorite for a long time. So to be directed by him is honestly something I didn't dream of having so soon. So thank you so much, sir, and thank you to Hotstar and Wales for having me on this project. This project வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் எனக்கு. ஏன்னா ஆக்டிங் மட்டும் இல்லை, ஆன் ஸ்க்ரீன்ல மட்டும் இல்லை, ஆஃப் ஸ்க்ரீன்ல கூட எல்லாரும் ரொம்ப ஜாலியா ஜோவியலா, வெரி குட் என்வைரன்மெண்ட். அண்ட் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் தட் நீங்க எல்லாரும் இது பார்க்க போறீங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் எவ்ரிபடி கோ அண்ட் வாட்ச் த ஷோ வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ப்ளீஸ் ஷேர் இட் ஆல்சோ. தேங்க்யூ. வந்து ஹாட்ஸ்டாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இது நான் பண்ணக்கூடிய செகண்ட் வெப் சீரிஸ். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நிறைய கேரக்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் வந்து எனக்கு நம்ம சக்தி சம்மர் வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்ற போது எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார் அண்ட் செந்தில் சார், ராதாமோகன் சார், அப்படின்னுடைய ராதாமோகன் சாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் கேமராமேன் சார், என் கூட பண்ண எல்லா ஆர்டிஸ்ட், அப்புறம் நிதின் சத்யா, மௌலி, வாணி போஜன், சம்யுக்தா, எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. எஸ்பெஷலி ஆஞ்சலினா. ஸோ அவங்க தான் ஓப்பனே பண்ணுவாங்க அமுதா கஃபின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் அண்ட் உங்களுடைய லவ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஹாட் ஸ்டாருக்கும் வேல்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்றேன். மெயினா ராதாமோகன் சார், நான் டை ஹார்ட் ஃபேன் அவருக்கு. இப்ப பயங்கரமா எல்லாரும் சொல்ற மாதிரி லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம். அவரோட எப்படி ஒர்க் வாங்குறாரு, எப்படி நம்ம கிட்டே ஒர்க் வாங்குறாரு. நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும், நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம், ஒண்ணுமே தெரியாது. ஜாலியா ஒரு ஃபேமிலியில இருக்க மாதிரி இருக்கும். ராதாமோகன் சார் முதல்ல இந்த ப்ராஜெக்டுக்காக கூப்பிட்டோடனே கண்டிப்பா ஊட்டி கொடைக்கானல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியே ஒத்துக்கிட்டேன் நான். அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஜிலுன்னு வேலை வாங்கினாரு. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்ல டீம். நிதின் சத்யா கூடலாம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஜாலியா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். சார் அதான் சார் ரெண்டாவது வாட்டி நான் ஒர்க் பண்றேன். ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் சக்தி சாம்பார் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் மை டிஓபி அண்ட் மை டீம். எப்படி கலகலன்னு இருக்குதோ இதேதான் சீரீஸும் இருக்க போகுது, ஃபுல் சீரீஸும். அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார், தேங்க்ஸ் டு ஹாட்ஸ்டார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, அண்ட் டிஓபி சைட்ல இருக்கிற எல்லா அசிஸ்டன்ட்ஸுக்குமே எல்லாருக்குமே பிக் லவ். தேங்க்யூ ஸோ மச். ஹாட்ஸ்டார்ல இருந்து நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய புது ஆர்டிஸ்ட் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது
இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணி ராதா மோகன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது நிறைப்படம் என்னைக்குமே தழும்பாது. அவ்வளோ அது ஊட்டியில ஷூட்டா இருக்கட்டும், எங்க எடிட் டிஸ்கஷனா இருக்கட்டும், எந்த ஒரு சலனமே இல்லாம அவ்வளோ காமா ஹேண்டில் பண்ணுவாரு. ஆனா அவர் பார்த்து அவருக்குள்ள இவ்வளோ காமெடி இருக்கான்னு that's a surprise. Thank you sir for associating with us. சட்னி சாம்பார் வந்து ஒரு உங்களை சட்னி சாம்பார் மாதிரியே உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம சந்தோஷமா ஒரு சின்ன சீரீஸ். ஆனா சீரீஸா பாக்குறதுக்கு தான் சின்னதா இருக்கும், ஆனா உள்ள இருக்கிற ஆர்டிஸ்ட் லிஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசு. யோகி பாபா சாரா இருக்கும், அவர் வந்து எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி தூக்கிட்டு வந்துலாம் இந்த ஷோ பண்ணிருக்கோம். ஏன்னா அவர் தூங்கிட்டு இருந்தாலே தூங்குறதுக்கே ஷார்ட் வச்சு படத்துல எடுத்துடலாம் போல இருக்கு, அவ்வளவு பிஸியா இருக்காரு. இஸ் த மெயின் லீட் இன் திஸ். அவருடைய ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ், ராதாமோகன் சாருக்குமே ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். தேங்க்யூ சார். ஏன்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்ன்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒகேஷன்ல. ஸோ ஹாட்ஸ்டார் இஸ் ஹாப்பி டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் தெம். நிதின், சத்யா, நந்தினி, மைனா as we know, சம்யுக்தா, சந்திரன், மீரா கிருஷ்ணன் மேம், அண்ட் இவங்க எல்லாருமே இல்லாம வெட்ரன்ஸும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நில்கல் ரவி சார், சார்லி சார், மோகன் ராம் சார், யாரையாவது விட்டுனா ஆங்கர் கூட இருக்காங்க. அதான் அஸ்வின், பிரபு அண்ட் விக்கி. ஒரு கார்பரேட் கூட வேலை செய்யறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ எங்களோட எல்லா தொல்லைகளையும் தாங்கிட்டு இந்த ப்ராஜெக்டை டெட்லைன்லாம் முடிச்சு கொடுத்ததுக்காக. மூவிஸ் இன் ஹாட்ஸ்டார் இஸ் நியூ, பட் we are doing 15 ப்ராஜெக்ட்ஸ். அடுத்த மாசம் மாரி செல்வராஜோட வாழை ரிலீஸ் ஆக இருக்கு, ராம் சாரோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஜிவி பிரகாஷ் அண்ட் கவிதாலயாவோட லக்கின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அப்புறம் கிணத்து காணும் அகெயின் வித் யோகி பாபு, அது ஒரு மூவி. இது போக முத்து என்கிற காட்டான், விஜய் சேதுபதி அவரோட ஒரு ப்ராஜெக்ட், அப்புறம் வந்து பிரசாந்த், விலங்கு பிரசாந்த் பண்ற லிங்கம்னு ஒரு ப்ராஜெக்ட் விகடனோட சேர்ந்து, போலீஸோட, இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட். ஹோப் டு see you all very often. Thank you so much. ஏன்னா அந்த கதை யோசிக்கும் போது நான் அவரை வச்சு தான் யோசிச்சேன். ஸோ ஓரளவுக்கு கதை ஃபார்மான போய் நான் அவரை பார்த்து இது மாதிரி திருப்பி கதை இருக்கு, ஏன்னா அவரு இல்லைன்னா இது நான் பண்ணுற ஐடியாவே இல்லை. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அவர் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு. சொன்ன மாதிரி அவர் எவ்வளோ பிஸின்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து 10 நாளாக டேட் கொடுத்து இண்டஸ்ட்ரியே வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க, 10 நாள் டேட் கொடுத்தா அவங்களுக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப கோஆபரேட் பண்ணி எங்களுக்கு வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களாம் வர முடியலைங்க, பட் இந்த மேடை மூலமாக அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பர்சனலாக நான் வந்து ஒரு நன்றி சொல்லணும் இந்த விஷயத்தில் மிஸ்டர் செந்தில். ஏன்னா ஒரு கேஷுவலான ஒரு சோஷியல் கேதரிங் வந்து அவர் கேட்டு சார் அந்த ப்ராஜெக்ட் சொல்லுங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு. எனக்கே அப்போ தோணிச்சு, ஆமாம் அந்த ஓடிடி இப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை பிக்சர் பண்ணேன். அப்புறம் தான் வெப் சீரிஸாக மாறிச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு. ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து மிஸ்டர் கிருஷ்ணன் குட்டி, மிஸ்டர் பிரதீப், அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த என்டையர் மார்க்கெட்டிங் டீம். அப்படியே லாஸ்ட் லெக் ஆஃப் த இதில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி எங்க எல்லா இடத்துலையும் சக்தி சபாவில் பேச வச்சுட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் அபிலாஷா. எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனோட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்காக மிஸ்டர் ஐசர் கணேஷ், மிஸ்டர் பிரபு, மிஸ்டர் அஸ்வின், எல்லாருக்கும் என்னுடைய மனமான நன்றிகள். அண்ட் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் எது கேட்டாலும் உடனே பண்ணி கொடுத்து மிஸ்டர் விக்கி அண்ட் இஸ் டீம், உங்களுக்கும் மனமான நன்றிகள். அப்புறம் இவங்களை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. ஸோ நான் வந்து புதுசாக சொல்ல அவசியம் இல்லை. ஐ லவ் யூ ஆல். டைரக்ஷன் டீம் ஸ்ரீயந்தா, கோபால், பிரவீன் அண்ட் கனி எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. ஆமாம், ப்ரிப்பேர் பண்ணுவோம், பட் அந்த ஒரு ஃப்ரீடம் யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணதில்லை. எல்லாருமே வந்து செட்டுக்கு வரும்போது வெல் ப்ரிப்பேர்டாக வருவாங்க, வந்து நடிச்சுட்டு அப்புறமா வந்து ஜாலியாக இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த சமயத்தில் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அவ்வளோதான், இருக்கணும் ஆசைப்படுறேன் இந்த ஃபீல்டில். இந்த மாதிரி உங்க முன்னாடி நிற்கணும் அடிக்கடி. ஸோ அதுக்காக உங்கள் அனைவருடைய ஆதரவையும் வேண்டி விரும்பி